தேங்க்யூ. பை பை 2024. ஸோ நான் இந்த வீடியோ மூலமாக என் அம்மாவோட ஃபேமிலி பற்றி சொல்கிறேன். இவங்க என் மாமாவோட பையன். இவரோட மேரேஜ் இந்த வருஷம் நடந்தது. லாங் அவைட்டட் மேரேஜ். இது நிச்சயதார்த்தம். அவர் அந்த நிச்சயம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பண்ணாங்க. ஸோ என்னோட மாமாவோட ஒய்ஃப், என்னோட சின்னவங்க. இந்த மாமாவை வந்து எனக்கு 15 இயர்ஸில் மேரேஜ் பண்ணேன். ஒரு வேண்டாம் மேலே கட்டிடுவாங்க இனிஷியேட்டிவ் நடந்துச்சு. லக்கிலி எங்கள் மாமா என்னை காப்பாற்றினாங்க. ஸோ இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா இந்த மாமினால தான். ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கள் சித்திங்க. ஸோ எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க 5 பேர் ப்ளஸ் 1. ஒரு சித்தி வந்தவாசியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள வந்தவாசியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சித்தி போர்ட் ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ண சித்தப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சித்தி விஜயாவில் ஒர்க் பண்ணாங்க. பேபி அவங்க கல்யாணம் பண்ணிட்டது இவங்க கல்யாணம் பண்ணிட்டது அதே விஜயாவில் ஒர்க் பண்ணவர். அப்புறம் என்னங்க ரேவதி சித்தி, அவங்க கடைசி கடைக்குட்டி. ஸோ அவங்க எங்கள் கூட குவாலியரில் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கல்யாணத்துக்கு கோயிலில் நடந்த கல்யாணம். ஐயர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கார். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அவங்க இந்த ஃபோட்டோவில் எடுக்கும்போது தான் வீடியோ எப்படி எடுக்கணுங்கிறது கொஞ்சம் ஐடியா கிடச்சி. ஸோ இவங்க வீரபத்ர நாயக்கர் தாத்தா ஃபேமிலி. எங்கள் அம்மாவோட தாத்தா வீரபத்ர நாயக்கர். அவர் வந்து வீரபத்ர நாயக்கர். அவர் வந்து மயிலாப்பூர் கோயிலில் அவர் கதை இருக்கணும். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போய் விசாரிக்கலாம். வீரபத்ர நாயக்கர் அவர் எப்படி இருந்தார்? இப்படிதான் பழகிறது. மகன் தான் எங்கள் அம்மாவோட அப்பா. அவர் எங்கள் பாட்டி கிட்ட சொன்ன கதையில் அந்த சொத்துலாம் நிறைய மயிலாப்பூரில் இருக்குது. அவர் பேரில். ஆனால் அவர் திரும்பி போய் கேட்கல. ஏன்னா அவர் பழகாதீங்க, ஃபோனை கொடுத்து பழகாதீங்க. அதுக்கப்புறம் போனார். அவர் வந்து தர்மகத்தா மயிலாப்பூர் அந்த கோயிலில் தங்கச்சி கூட்டிட்டு தர்மகத்தா வந்தார். கொஞ்சம் ரூல்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுவார். அதனால நிறைய அக்ரி. ஸோ குளத்துக்கிட்ட திரும்பி போது தலையில் அடித்து அவர் இறந்துட்டார். அவர் வளர்த்த 2 மாடுகள் அந்த டைமில் மேலே உட்காரத்துக்கு தான் ரெண்டனும் அழுதே இறந்துச்சான். ஸோ வீரபத்ர நாயக்கர் அவரோட உடம்பு கூட அவரோட அர்த்தி தூக்கும் போது இந்த 2 அவர் வளர்த்த மாடுகள் அழுது இறந்ததை வந்து அதையும் சேர்த்து கொண்டு போனாங்கன்னு ஃபேமஸாக பேசிப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா, வாயிலா ஜீவனம் கூட அழுது. ஸோ இதுதான் எங்கள் அம்மாவோட ஃபேமிலி. எங்கள் மாமா வந்து கொஞ்சம் அவங்க அப்பா மாதிரி இருப்பார். அவர் பேண்டமிக்கில் தான் இறந்துட்டார். பேண்டமிக்கில் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டாங்க. யாராலையும் வந்து பார்த்துக்க முடியல. பேண்டமிக்கில் யாரையும் போய் பார்க்க முடியாது. ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் மாமி வந்து அவங்க சொந்தக்காரங்க யாரோ அது மாதிரி நெக்லெக்ட் பண்ணனால ஹார்ட் அட்டாக் ஆகி ப்ராப்ளம் ஆகிடுச்சுனால அவங்க மாமா கிட்ட அந்த சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அவர் கொஞ்சம் பாசமானவர், ரொம்ப பாசமானவர். ஒரு பையன், 2 பையன், பாபு, சுரேஷ், அப்புறம் சும்மா. இங்கே எல்லோரும் நல்லா செய்வாங்க. ஸோ எங்கள் மாமாவுக்கு வந்து அந்த பேண்டமிக் டைமில் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி நடக்குது. விஜய்
படிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஸோ வந்தவாசி ஒரு ஆள் போய் அர்ஜென்ட் பட்டால் தான் சீக்கிரம் கிளம்புவாங்க. அவருக்கு அவர் அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு போல் எனக்கெல்லாம் படிக்கணும்னு. ஆனால் வயசு ஜாஸ்தியாக இருந்தது. இன்னொன்று நான் கேவியில் படிச்சிருந்தேன். ஸோ எல்லாரும் அவரை கேவியில் படிக்கிறான், அதனால் சொல்லாது படித்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. நான் தப்பு என்னோட ஆசைகள் அதனால தான் இன்னைக்கு என்னால் இவ்வளோ வீடியோ பண்ணுறாங்க. இல்லைன்னா நானும் கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். ஸோ எல்லாமே நம்ம கூட என்ன நடக்குது. ஸோ இதெல்லாம் வீரபத்திரமாக பேட்டி இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நான் இந்த வருஷம் ஹரித்வார் போனேன். ஹரித்வார் டெஹ்ராடூன் அந்த கதை என்னோட மாமாவுக்கு. கங்கா அம்மா இந்த வருஷத்தில் இன்னொன்று எனக்கு முக்கியமாக பிடிச்ச விஷயம், நான் ஹரித்வார் போனேன். ஸோ ஹரித்வார் போய் கங்கா ஜலத்தில் போய் ஆர்த்தி பார்த்தது ஒரு பெரிய விசேஷமான என்னோட மெமரி. ஸோ இது ரெண்டும் நான் ஒன்றா செட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு என்னால் முடியும்னு தெரியும். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ.